காரணமில்லாமல் கவலைகள் கொள்ளாதே, காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். யார் நம்மை என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்ற எண்ணத்தை நீ எப்போதும் வளர்த்து கொள்ளாதே. அது உன்னை தவறான பாதையில் அழைத்துச் செல்லும். பல துன்பங்களால் உன்னை நாள்தோறும் கொல்லும். மனக்குழப்பம் உந்தன் சிந்தனையை சிறை வைத்திருக்கும். நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே. அது தீரும் வரைக்கும், இல்லையேல் பல வழிகளில் உன்னை அது பாதிக்கும். விட்டுக் கொடுப்பதும் இறங்கிப் போவதும் தப்பில்லை. ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டுங்கள். உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவது நாம் மட்டுமே. சுகமாக வாழும் காலத்திலேயே துக்கத்தையும் பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வரும். உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே கோயிலுக்கு செல்வீர்கள். வாழ்க்கை என்பது யுத்தம் போன்றது. யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையிலும் எதிரி தேவை. எதைக் கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள்ளுங்கள். கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தியமைக்கவோ அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் எதிர்காலங்களை மாற்ற முடியும். இறுதியான முடிவினை உறுதியாக எடு. ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே. பக்குவமாக அதிலிருந்து மீண்டு விட்டால் வாழ்வை கற்றுவிடலாம். உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே. உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய கடவுள் என்று சோதனையிடம் சொல். நீ உனது செயலுக்காகத்தான் வருந்த வேண்டுமே தவிர பிறர் கூறுவதை எண்ணி வருந்தாதே. ஏனெனில் உன்னை பற்றி உனக்குத்தான் நன்றாக தெரியும். வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வலியை பொறுத்துக் கொள்வது. எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு. இதுவே வாழ்க்கையின் ரகசியம். இரத்த சம்பந்தம் இல்லாத ஒரு உறவு நம்மை இன்பத்தின் உச்சிக்கும் சாவின் விளிம்பிற்கும் கொண்டு செல்லும் என்றால் அது காதலில் மட்டுமே சாத்தியமாகும். உங்களை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டுங்கள். முட்டாள்களுக்கு தெரியட்டும் இவர்களையா வெறுத்தோம் என்று. பிரச்சனைகளெல்லாம் நிலவு போல ஒரு நாள் கூடும், ஒரு நாள் குறையும், ஒரு நாள் காணாமல் போய்விடும். அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றி விடலாம். ஆனால் அகங்காரத்தின் உச்சத்தில் இருப்பவரை காப்பாற்றுவது கடினமான செயலாகும். நீ மகிழ்ச்சியுடன் இருக்கும் போதும் கவலையுடன் இருக்கும் போதும் உனது நிலையை மறக்காதே. ஏனெனில் அச்சமயங்களில்தான் உனது நிதானத்தை இழப்பாய். மனிதன் பிறக்கும் போது பெயரில்லாமல் மூச்சுக்காற்றுடன் பிறக்கிறான். பின்பு இறக்கும் போது மூச்சுக்காற்று இல்லாமல் பெயருடன் இறக்கிறான். மூச்சுக்காற்றுக்கும் பெயருக்கும் இருக்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை.